கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து நான் ஜெபித்த போது, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்லி நான் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ரொம்ப நேரம் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொல்லும்படி ஒரு வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஏவினார். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கலான்னு விரும்புகிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாரெல்லாம் வேதனையோட இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சோதனையோட இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். கடந்த ஜனவரி மாதம் உனக்கு நிறைய வேதனைகள் வந்திருக்கலாம். கடந்த ஜனவரி மாதம் உனக்கு நிறைய சோதனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருக்கிற நாள் வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீ என்று அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவ ஹிந்துவான்னு தெரியாது, அவ முஸ்லிமான்னு தெரியாது, அவ கிறிஸ்டியனான்னு நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவை பற்றி அவ கேள்விப்படுகிறா. நான் இவ்வளவு பாடுபடுகிறேனே, நான் இவ்வளவு வருத்தப்படுகிறேனே, என்னுடைய மருந்து என்னை கைவிட்டு விட்டது, எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள், கடைசியா ஒரு நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், நான் அவரை போய் தொட்டால் ஆகிலும் சுகம் கிடைக்குமான்னு சொல்லி போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது, தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது தெரியுமா? ஓ, அவளுடைய வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. இன்னைக்கும் இந்த ஸ்ரீயை போல பெரும் பாடுபட்டு கொண்டு இதை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம். நிறைய வருத்தத்தோடும் மன கஷ்டத்தோடும் இதை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருக்கிற நாள் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி உன்னை தேடி வருகிறதாக கர்த்தர் சொல்லுகிறார். மருந்தால சரியாகவில்லை, மாத்திரையால சரியாகவில்லை, டாக்டரால சரியாக்க முடியலனா கவலைப்படாத. இதையெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய வல்லமை நீ இருக்கிற வீட்டில் உன்னை சந்திக்க போகுது, நீ இருக்கிற வேலையில உன்னை சந்திக்க போகுது, நீ இருக்கிற பிரச்சனையில உன்னை சந்தித்து உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த வேதனை எப்படி வருகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டு 3 காரியங்களை பேச நான் விரும்புகிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறமை தள்ளும், பயமானது வேதனை உள்ளது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏன் உங்களுக்கு வேதனை வருதுன்னா, வேதனைக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பயம் வந்துடுது. பயம் இருக்கிறதுனால தாங்க நிறைய பேருக்கு வேதனை வருது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியலன்னு பயம், உங்களுக்கு இந்த வியாதியா இருக்குமோன்னு ஒரு பயம், நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். ஆண்டவர் சொல்றாரு, பயம் என்பது வேதனை உள்ளதுன்னு. அந்த வேதனையை நீங்கி நீ சுகமா இருக்கிற ஒரு நாள் வருகிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னும் வேதனையை குறித்து நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை அழகாக எழுதி வைத்தார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார்னு. ஆண்டவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல, வேதனையை குறைக்கிறவர் என் ஆண்டவராகிய தேவன். இந்த வருஷம் சொல்றாரு, இந்த மாசம் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வேதனையை நான் கூட்டாம உன் வேதனையை நான் குறைக்க போறேன்னு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த மாதம் உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருக்க போகிறாய். சரி, வேதத்திலையும் ஆண்டவர் சிலருடைய வேதனைகளை எல்லாம் நீக்கினார். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று எழுதியிருக்கு. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் என்ன வேதனைப்படுகிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு தெரியுமா? கொடிய வேதனை. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்ல வரேன், அநேகர் கொடிய வேதனைப்படுறீங்க. அந்த கொடிய வேதனையை தாங்க முடியலையேன்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக கர்த்தரிடத்திலேயே வந்து வேண்டுதல் செய்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வர போறேன்னு. இப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர நான் பாத்திரனா என்ன? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த கொடிய வேதனையிலிருந்து அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு. இன்னைக்கு என்னால உங்க வீடுகளுக்கு வர முடியல, நீங்க இருக்கிற ஊருக்கு வர முடியல, ஆனா நான் பேசுகிற வார்த்தைகள் இன்னைக்கு உன் வீட்டை தேடி உன்னை தேடி வரப்போகிறது. கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே, கொடிய வேதனையை பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சுகம் தரும்படி வருகிறதை பார்க்கிறேன். ஒரு வாலிப மகனை பார்க்கிறேன், வயிற்றுல புண்ணோடு கூட தீப்பந்த எரிகிறது போல எரிந்து கொண்டு கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய். ஷபரபலாபா, இயேசு உனக்கு விடுதலையை தரும்படி இறங்கி வந்திருக்கிறார். இந்த கடன் பிரச்சனையை என்னால தாங்க முடியலையேன்னு கொடிய வேதனையில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய கணவர் என்ன ரொம்ப சித்திரவதை பண்றாரு பிரதர், நரகத்துல வாழ்ற மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகிறையா? உன் கொடிய வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கிற ஒரு நாள் வருகிறது. உன் வேதனை என்ன வேதனை தெரியுமா? கொடிய வேதனை. அந்த வேதனையிலிருந்து இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகத்தை தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டாளாம். கானானியா ஸ்ரீயோடைய மகள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுறாளாம். கொஞ்ச நெஞ்ச வேதனை இல்லை, அந்த வேதனைக்கு பேரு என்ன வேதனை தெரியுமா? கொடுமையான வேதனைன்னு வேதத்தில் எழுதி இருக்கிறது. கொடிய வேதனைப்படுறாளாம்.
சிலருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குது, சிலருக்கு டிப்ரெஷனா இருக்குது, சிலருக்கு மந்திரத்தினால சூனியத்தினால கொடிய வேதனையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த 15வது அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு விசுவாசத்தோட நீ இருந்தனா, எவ்வளவு கொடிய வேதனையில நீ இருந்தாலும், எவ்வளவு கொடிய கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாலும் இயேசு உனக்கு விடுதலையை தரப்போகிறார். ஷபரபா லாபா. கடன் பிரச்சனையை நிமித்தம் கொடிய வேதனையை படுகிறையா? குழந்தை இல்லையேன்னு கொடிய வேதனை படுகிறையா? இன்னும் எனக்கு திருமணம் ஆகலையேன்னு கொடிய வேதனை படுகிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்பாததெல்லாம் நிறைய வந்துருச்சுன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவும் என்று. ஷபரபா லாபா. கொடிய வேதனையை படுகிற சகோதரனே, கொடிய வேதனையை படுகிற சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருக்க போகிறாய். வேலை கிடைக்கலையேன்னு கொடிய வேதனை படுகிறையா? குழந்தை இல்லையேன்னு வேதனை படுகிறையா? ரொம்ப நாளா ஒரு புண்ணு வந்துருச்சு பிரதர், அந்த சுகர் இருக்கிறதுனால ஆறவில்லையேன்னு கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிறையா? இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருக்க போகிறாய். ஷபரபலபா. தேவ வல்லமை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கணவனால கொடிய வேதனை படுகிற மகளே, கோட்டும் கேசுமாய் அலைந்து கொண்டிருக்கிற மகனே, ரீகா சந்தாராபாலாபா, ஆவியில ஜெபிக்கிறேன், கொடிய வேதனை படுகிற உனக்கு இன்று விடுதலை வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருப்பாய். அடுத்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு 17வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று எழுதியிருக்கிறது. அங்க ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொண்டா, இங்க ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறா. பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறானா. அடிக்கடி அவனை தீயில தள்ளி விட்டுருமா, அடிக்கடி தண்ணியில தள்ளி விட்டுருமா. ஆண்டவரே விடுதலையாக்கும் என்று கதறின போது இயேசு அந்த மகனை அற்புதமாய் தன்னுடைய கொடிய வேதனையிலிருந்து விடுதலையாக்கினார். இன்னைக்கு மந்திரவாதத்தினால கொடிய வேதனைப்படுகிறையா? சூனியத்தினால கொடிய வேதனைப்படுகிறையா? ஏவல்களினாலே கொடிய வேதனையை படுகிறாயா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கிற நாள் வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மாதம் உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கிற மாதமாய் மாறப் போகிறது. ஷபரபலபா. ரீகா, கல்யாணம் நடக்கலையேன்னு வேதனைப்படுகிறாய், குழந்தை கிடைக்கலையேன்னு வேதனைப்படுகிறாய், வேலை கிடைக்கலையேன்னு வேதனைப்படுகிறாய், ஏமாந்து போய் நிற்கிறேனே, என்னுடைய வலியை யாராலையும் தீர்க்க முடியாது, எங்க போய் சொல்ல முடியாதுன்னு சொல்றியா? இன்னைக்கு உன் வேதனை நீங்கி சுகமா இருக்கிற நாள் வருகிறது. என் ஆவியிலே பார்க்கிறேன், நிறைய வேதனையா இருக்கு பிரதர், நிறைய சோதனையா இருக்கு பிரதர். எனக்கு விடுதலை ஆகவே ஆகாதா? எனக்கு ஒரு மாற்றம் வரவே வராதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என் ஆண்டவர் என் ஆவியிலே கௌரி என்கிற ஒரு பெண்ணை ஆவியிலே காட்டுகிறார். ஷபரபலபா. ஓ ரீகா, தல நரம்புகளிலே வேதனையோட
நீ இருந்தா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஷபரபா லபா. ஜோசப் என்கிற ஒரு மகனை கர்த்தர் என் ஆவியிலே காட்டுகிறார். ஓ, சிந்தனை கட்டப்பட்டு, ஓ ஷபரபா லபா, வேதனையோட இருக்கிற மகனை கர்த்தர் உனக்கு விடுதலையை தருகிறார் இந்த நேரத்தில். ஓ, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல, நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிற, ஓ ரீகா சந்தா ராபா லாபா ஷபரபா லாபா ஜாஸ்மின், கர்த்தர் உன்னை தொடுகிறதை ஆவியிலே பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உன் வேதனை நீங்கி சுகமா இருக்க போகிறாய். ஓ, அந்த பீரியட்ஸ் டைம்ல பிரதர் இப்படி ஒரு வலிய ஏக்கிறதுக்கு செத்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கான்னு வலியோட இருக்கிறையா, தேவன் கிரியை செய்கிறார். ரொம்ப நாளா வீசிங் பிரச்சனையினால, ரொம்ப நாளா தைராய்டு பிரச்சனையினால, ரொம்ப நாளா ஓ கர்ப்ப பையில கல்லோட இருக்கிறையா, யூரின் போகிற இடத்துல பயங்கரமான எரிச்சலோடு இருக்கிறாய், முட்டியில் இருக்கிற கட்டுகள் கலன்று கீழே விழ போகிறது இயேசுவின் நாமத்தினால. உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருக்க போகிறாய். ஷபரபா லபா. வேலை கிடைக்கலையேன்னு கவலையோட இருக்கிறையா, ஒவ்வொரு படியா இன்டர்வியூக்காக ஏறி நான் சோர்ந்து போயிட்டேனேன்னு வேதனையோட இருக்கிறையா, இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருப்பாய். ஆரோக்கியம் இல்லாத நீ ஆரோக்கியம் அடைவாய், பலன் இல்லாத நீ பலன் அடைய போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருப்பாய். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. கானானிய ஸ்ரீயோடைய மகளை கர்த்தர் சுகமாக்கினீர். ஜலத்திலும் தண்ணீரினாலையும் ஆண்டவரே விழுந்த தகப்பனுடைய மகனை நீர் சுகமாக்கினீர். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்ரீயை சுகமாக்கினீர். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கினீர் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் வீடுகளை தேடி செல்கிறது. உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருப்பாய். இந்த வார்த்தையை நான் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இந்த மாதம் தன்னுடைய எல்லா வேதனைகளினின்றும் விடுதலையாகி சுகமா இருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தினமும் காலையில் 5 மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் என்னுடைய செய்தி வெளியாகிறது. அதை மறக்காமல் பாருங்கள். மற்றவங்களுக்கும் அதை அனுப்பி கொடுக்கும்படி கேட்குறேன். எல்லா சனிக்கிழமையும் சாயந்தரம் 7:30 7:45 வரையும் நம்பிக்கை டிவியில் அடியான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறேன். இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால இன்னைக்கு சாயந்தரம் 7:30 உங்கள் வீடுகளில் நம்பிக்கை டிவியின் மூலமாய் கண்டு சந்திப்பேன். மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை தேவ பிள்ளைகளே, வருகிற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி குறித்து வச்சுக்கோங்க. சாயந்தரம் 5 மணிக்கு பம்மல்ல ஜெயின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பம்மல்ல எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அநேகர் விடுதலை ஆகி கொண்டு இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், மறக்காமல் அந்த மீட்டிங்க்கு வாங்க. தூரமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. என் மீட்டிங்கு வரணுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தையும் அந்த பாடுகளை எல்லாம் தாண்டி வாங்க. உங்களை நான் வரவேற்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் வாங்க. உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருவேன். உங்களுக்காக வேண்டி நான் ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக சென்னையை சுற்றி உள்ளவங்க, வெளியூரை சுற்றி உள்ளவங்க அந்த மீட்டிங்க்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அநேகர் தெரிஞ்சும் தெரியாமையும் எனக்கு உதவி செய்கிறீங்க. கர்த்தர் ஏவினார் ஆனால் என்னுடைய ஊழியத்தை காணிக்கையினாலையும் மற்ற விதமான சப்போர்ட்டினாலையும் தாங்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பாய். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.